இன்றைய வேத வாசிப்பு ரூத் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரையிலான வசனங்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதில் குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றாள். இன்றைய நற்செய்தி அன்பில் வேரூன்றியது. நான் அந்த புற்றுநோய் சிகிச்சை மையத்தை அடைந்த போது தனிமையையும் பயத்தையும் அதிகம் உணர்ந்தேன். ஏனெனில் அங்கே எனது தாயாரை தனி ஒருவளாக பராமரிக்க வேண்டியிருந்தது. எனது குடும்பத்தையும் பரிச்சயமான சூழலையும் விட்டு சுமார் 1200 கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்துள்ளேன். ஆனால் நான் எனது சாமான்களை அவ்விடத்தில் இறக்கும் முன்பே மணி என்ற அந்த மனிதர் ஒரு பெரிய புன்னகையுடன் எனக்கு உதவ முன் வந்தார். நாங்கள் 6வது தளத்திற்கு வந்தடைந்த போது அவருடைய சிகிச்சைக்கு உறுதுணையாயிருந்த அவரது மனைவி பாக்கியாவை பார்க்க வேண்டும் என முடிவு செய்தேன். நாங்கள் தேவனுக்குள் ஒருவரோடொருவர் சார்ந்திருந்ததால் இந்த தம்பதியினர் எனக்கு ஒரு குடும்பமாகவே சீக்கிரம் மாறிவிட்டனர். நாங்கள் ஒன்றாகவே சிரித்தோம், பகிர்ந்தோம், ஜெபித்தோம். நாங்கள் அனைவரும் வெவ்வேறு இடத்திலிருந்து வந்திருந்தாலும் தேவனுக்குள் ஒருவரோடொருவர் இணைக்கப்பட்டிருந்ததால் அன்பில் வேரூன்றப்பட்டு ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள முடிந்தது. தனது மாமியாகிய நகோமியை பராமரிக்க ரூத் தீர்மானித்ததால் தனக்கு பாதுகாப்பாய் இருந்த பரிச்சயமான சூழலை விட்டு வெளியேறினாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். அந்த வயலின் எஜமானான போவாசிடம் அவன் வேலைக்காரன் வந்து, காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். நகோமிக்காக தான் அக்கறைப்பட்டது போலவே தனக்காக அக்கறை கொள்ளும் மனிதர்கள் உள்ள பாதுகாப்பான இடத்தை ரூத் கண்டு கொண்டாள். போவாசின் பெரும் தன்மையை கொண்டு ரூத்தையும் நகோமியையும் தேவன் போஷித்தார். வாழ்வின் சூழல்கள் நம்மை நமது சௌகரியமான சூழலை தாண்டி கொண்டு செல்லும். நாம் தேவனுக்குள் ஒருவரோடொருவர் இணைந்திருந்தால் நம்மை அன்பில் வேரூன்றச் செய்து ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருக்கும்.